நம்ம செய்ய போது சமோசா ஷீட் செய்ய போறோம் பாருங்க. மாவு பிசைஞ்சு நீங்க தரட்டி சுடணும்னு அவசியமே இல்லைங்க, ஈஸியா செய்யலாம். நீங்க வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம 1 கப்பு மைதா மாவு எடுக்கலாம். 1 கப்பு. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மாவு ஒன்றும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இப்போ ஒரு 1/4 கப்பு இதில் தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு மைதா மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பதத்தில் வந்து எடுத்துங்க. இப்போ நம்ம இந்த மாவை நம்ம வெடிகட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாவை நம்ம கரைச்சி வச்ச மாவை வெடிகட்டிக்கலாம். ஸ்பூனில் இதுமாரி நல்லா இது பண்ணிவிடுங்க. இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, அதுக்காக தான் வெடிகட்டுறது. இது நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். இந்த அடியில் இந்த மாவு அப்படியே நின்றுடுச்சு. கீழே நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இது நல்லா கொதி வரணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம 1 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். 1 கரண்டி தான் நான் ஊற்றுறேன். இதை அப்படியே நல்லா சுற்றி விட்டுருங்க. இது நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா அது மெலிசாக வரணுது. அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஏற்கனவே பேனில் மாவு ஊற்றி வச்சுருக்கல, அதை எடுத்து நம்ம இதை அடுப்பு மேலே அப்படியே வச்சிடலாம். இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த ஆவி வந்து இந்த ஃபேனில் பட்டு நல்லா இந்த மாவு வந்து அழகாக ஒரு உங்களுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், வேகுது பாருங்கள். நீங்கள் தோசைக்கல் வைக்கிறது இருந்தால் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுங்க, மெலிசா வந்துடும். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சமோசா ஷீட்டு ரெடி. இதை நீங்கள் எந்த விதமான மசாலாவை போட்டு வச்சுக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் மாவு பிசைய தேவையில்லை, பெரட்ட தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது பாருங்கள் நல்லா ரெடி. இதில் லைட்டாக நீங்கள் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அது ரெண்டாவது ஒன்று சுட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ எண்ணெய் தடவிட்டு பாருங்கள், இது ஒட்டலை மேலே. நீங்கள் இது பண்ணாரும் ஒன்றே ஆகாது. இதில் நான் லைனாக சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது, அதனால நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் தடவாக முட்டிட்டிங்கன்னா ஒட்டிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதில் நான் இப்போ சம்சா செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, நான் சம்சா சுட்டு வச்சுருக்கேன். பாக்ஸ் சம்சா செஞ்சுருக்கேன். வெஜிடபிள் ரோல் செஞ்சு வச்சுருக்கேன். சம்சா செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஷீட்டில் தான் நான் செஞ்சேன். எல்லாமே இந்த ஷீட்டில் தான் இப்போ தான் நான் செஞ்சேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள்.